பிபி ஏறி போய் ஒரு கை ஒரு கால் வரல. தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டாங்க 23ஆம் தேதி அன்றைக்கி சம்பவம். நான் இங்கிலீஷ் மருந்து ஆந்திரா போய் மருந்து சாப்பிட்டு இந்த கோயிலில் வந்து அன்றைக்கிலேருந்து ஒரு 30 நாள் இந்த கோயிலில் தங்கியிருக்கிறேன். இது திருக்கனூர் மண்ணடிப்பட்டி கொம்பின் உள்ள கோயில். திருக்கனூர் மண்ணடிப்பட்டி கொம்பின் திருக்கனூர் ஏரிக்கரையில் உள்ள கோயில், புத்துக்கோயில். இது நடத்துகிற வந்த அம்மா பேர் வந்து கனகராணி. அவங்க தான் இங்கே குறி சொல்கிறது, பேய் பிசாசி ஓட்டுறது, சூனியை எடுக்கிறது, எதாக இருந்தாலும் செய்வாங்க. இங்கே தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது. இப்போ கொஞ்சம் அரை குணமாகிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது. சமானமான விஷயம்லாம் நடக்குமா இங்கே வந்து சாமி? இங்கே மயான கொல்லிக்கு சாமி வந்து குறி சொல்லுவாங்கல்ல, அதை பண்ணிட்டோம். அவங்க கூட அவங்க சொல்லுவாங்க, இதை அவங்க சொல்லுவாங்க. போ சாமி எடுத்துக்கு ஃபஸ்ட்டு சாமி எடுத்து நல்லா அதை விட்டு போயிட்டு அவங்க என்னென்ன கொண்டு அவங்க சொல்லுவாங்க. கோயில் பாக்கம் கோயில் சூப்பராக கைஸ். இதான் நம்ம அம்மன் கோவில். எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்க அம்மன். இந்த கோவில் ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ். இந்த கோவிலில் வந்து குறி சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்கன்னு தாத்தா சொன்னாங்க. இந்த கோவிலுக்கு எல்லாருமே வாங்க. இந்த கோவிலில் வந்தால் குணமாயிடும். உடம்பு சரியில்லாதவங்களுக்கு குணமாகும், எல்லாமே நடக்கும். தாத்தாக்கு இப்போ உடம்பு கொஞ்சமாக சரியாயிருக்காங்க. தாத்தா பார்த்தாலே கொஞ்சம் தெரியும். கோயிலுக்கு சிறப்பு சொல்லுறீங்களா? மலையில் உள்ள மாதிரி இந்த கோயிலுக்கு மலையில் ஒரு அங்காளம் புத்து கோயில் சிறப்பமும் இருக்குது. இங்கே சுடுகாடு இருக்குது. இந்தமாரி அமைப்பு வந்து எந்த ஊர்லேயும் கிடையாது, மலையூரில் மட்டும்தான் இருக்குது இந்த அமைப்பு. அதனுடைய அமைப்பு தான் இந்த கோயில். சுடுகாடு இதுமாரி புத்து கோயில் அங்காளம்மா கோயில் சிறப்பாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. எல்லோரும் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு தீராத குறையில் தீரும் அப்படின்னு அவங்களே தான் சொல்கிறாங்க. நிஜமாலே பாம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க கைஸ். கடவுள் நான் சொல்லிடுறேன். அதான் கைஸ், இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்து காத்திட்டு சாமி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு சரியாயிடும். அந்த தாத்தாக்கு சுகரால் கை கால் இருந்துச்சு. ஆனால் இப்போ கோயில் கொஞ்சம் அளவுக்கு சரியாயிடுச்சு. நீங்கள் நோயாளியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வாங்க கைஸ். இந்த கோயிலுக்கு வந்தால் எல்லாமே சரியாயிடும். இங்கே இருக்கிற பின்னாடி இருக்கிற குத்தில் நிஜமாலே பாம்பு இருக்குது. நிஜமாலே முட்டை வச்சாலும் பாம்பு வந்து பிடிக்கும் கைஸ். நிஜமாலே இந்த கோயில் பாருங்க மலை விசாசி எல்லாம் வருவாங்க. சூனியம் எல்லாத்தையும் ஓட்டுவாங்க கைஸ். ரொம்ப திருவண்ணூர் மண்ணடிப்பட்டி தொகுதியில் அமைச்சிருக்கு. வரவங்க எல்லாம் இந்த கோவில் இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கோவில். நீங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள். இந்த கோயிலுக்கு உடம்பு சரியாக நிறைய பேர் இருக்காங்க. எந்த ஊர்லேருந்து எல்லா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. சென்னையிலேருந்து இருக்காங்க, வேலூர்லேருந்து
நீங்களும் தேவைப்பட்டா நீங்களும் வரலாம். எல்லாருக்கும் இந்த இடம் அம்மா வந்து வர கொடுக்கணும். இவ்வளோதான் வந்துடுவீங்க. உங்களுக்கு ஆபத்தா உடனே இங்கே வாங்க. எல்லாமே செஞ்சு கொடுக்கும் அம்மா. செஞ்சு விடுவாங்க. பாருங்கள் இப்போ அங்காளம்மா இந்த இடம் திருக்கனூரில் ஏரிக்கரையில் மண்ணாடிப்பட்டுக்கு போகிற பாதையிலே இருக்குது. இந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாருக்கும் மூக்காடலாம். எல்லா கஷ்டமும் நீங்களும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு முடிவு கிடைக்கும். யாராக இருந்தாலும் இங்கே வாங்க, சந்தோஷமாக போங்க. எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைச்சிடும். சொல்லு. பாருங்க ஆண்டி சொன்ன மாதிரி இந்த கோவிலில் எல்லா மகிமையும் இருக்குது. நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்து உங்களுடைய உடம்பெல்லாம் சரியாக்கிக்கலாம். நீங்கள் இதை யார் பார்க்குறீங்கன்னு தெரியாது. இதை நாங்கள் சும்மா சொன்னால் கூட நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ப்ளீஸ் இந்த கோவிலுக்காக வாங்க. உங்களுக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் கூட தேவையில்ல. இந்த கோவிலுக்கு பாருங்க. இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா உங்கள் உடம்பு எல்லாமே சரியாயிடும் காய்ஸ். ப்ளீஸ் சின்ன பையன் பார்க்காதீங்க. இந்த கோவிலுக்கு கன்ஃபார்ம் வாங்க. சரி காய்ஸ். சேனல் பேரா 2 சேனல் சொல்லு. 2 சேனல் என்ன சொல்லணுமா? சொல்லுங்க. அந்த அம்மாட்ட குழந்தை தூக்கின்னு போவோம். 2 பேர் இட்டு போய் இங்கே வெளியே உட்கார வைப்போம். இப்போ இந்த அம்மாட்ட கொண்டாந்து நாங்கள் போட்டோம். நீ தம்மா என் புருஷனுக்கு எல்லாமே உண்டு. இப்போ நடக்கிறாரு ஏந்து அவரே ஏந்து நடக்கிறாரு, ஒன்று இருக்கிறாரு, அவரே இது பண்ணிக்கிறாரு. அந்த அம்மா தான் தெய்வம். நல்ல சக்தி வந்து அம்மாவுங்க நல்ல மாதிரியாக ஆயிடுச்சு. ஏந்து அவரே தானாக நடக்கிறாரு. வாயெல்லாம் கோணிக்குச்சு. இந்த அம்மாட்ட வந்து அப்புறம் தான் இதெல்லாம் சரியாயிடுச்சு. சக்தி வாய்ந்த அம்மன். ஆமாம். பெண்ணெல்லாம் வந்தாக்கா ரொம்ப ஆர்ப்பாட்டமாக இருக்கும் பாருங்க. அந்த அம்மா தான் இங்கே நல்ல கோவிலில் தான் யாருமே வரமாட்டாங்க. ஆமாம். நல்ல சக்தி வாய்ந்த கோவில் இந்த கோவில். காரில் வச்சு ஏற்றின்னு வருவாங்க, ஆட்டோவில் ஏற்றின்னு வருவாங்க. வந்துட்டு எல்லாம் ஓட்டின்னு போவாங்க தான் ஓட்டுவாங்க. அது உள்ளே தான் ஓட்டுவாங்க. எரிஞ்சு வச்சுக்கிட்டே 1 மணிக்கு 2 மணிக்கு பேய் விட்டுருவாங்க. நைட்டா? பகல்லையும் ஓட்டலாம், நைட்டில் ஓட்டலாம். ஓட்ட மாட்டாங்க. நைட்டில் பேயெல்லாம் பார்க்கலாமா? உட்கார வச்சுன்னு கத்துவாங்க. அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு அந்த இதெல்லாம் செய்வாங்க. செய்து போட்டுவாங்க. நல்லா ஆயிடுவாங்க. நல்லா ஆகிட்டு போவாங்க. டெய்லியும் பாடம் எடுப்பாங்க. வந்து ஜுரம் அடிக்கிறது, குழந்தை தூக்கின்னு வந்து பாடம் எடுப்பாங்க. எல்லாமே செய்வாங்க. சரிங்க. அப்புறம் இந்த கோவில் வந்து ரொம்ப அழகாக சின்னது இயற்கையான இடத்துல இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப காடு போல இருந்துச்சேப்பா. சுடுகாடு யாருமே வரமாட்டாங்க, பயப்படுவாங்க. சுடுகாடாக என்ன அம்மன் இருக்காங்க. அப்புறம் என்னங்க ஆண்டி? இந்த அம்மா வந்து உட்காந்துட்டோம். இதுவா எவ்வளோ இதுவாக இருந்து பாரு. இந்த அளவுக்கு எந்த ஒரு சுடுகாட்லையும் இந்த அளவுக்கு சாமி வந்துச்சு. யாருக்கு? ஏன்டா பயப்படுறவா? நம்ம ஆண்டி தான். இவங்க எவ்வளோ ஜாலியா இதை நாங்கள் போய் எடிட் பண்ணி போகிறதுக்கு ஒரு 2 நாள் ஆகிடும். இது ஒரு சாமி போகிறோம். காட்டுறேன். ஓகே போ. சாப்பிட்றீங்களா? அவங்க சொன்ன ஒரு விஷயமும் எங்களுக்கு மேல் செலுக்க வச்சுது. அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா போய் பாருங்கள். இந்த மாதிரி வந்து சுடுகாட்டில் கோயில் உள்ளது வந்து மலையூர் மட்டும்தான். தமிழ்நாட்டில் எந்த இடமும் கிடையாது. அதை முக்கியமாக சொல்லணும். சூரிய வைப்பு எடுப்பாங்க, பேய் பிடிச்சி ஓட்டுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆமாம், யாரும் பேய் பிடிச்சி போயிட்டுவாங்க. நடிக்க முடியாது வீடியோ பாருங்க காய்ஸ். இந்த அங்கிள் தான் இந்த கோவில் பூசாரி. பார்த்துக்கோங்க, ரொம்ப நல்ல அங்கிள். உங்கள் பேர் என்னது அங்கிள்? அருள் கிருஷ்ணன். கை கொடுங்க அங்கிள். ஆமாம், இவர் தான் இந்த கோயில் பூசாரி. இந்த கோயிலை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பாருங்க காய்ஸ், இந்த கோவில் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஆமாம் அங்கிள், சொல்லுவா சொல்லுங்கள். நான் விழுப்புரம் சொந்த ஊர். எனக்கு நீங்கள் நாங்கள் சொன்னால் அவங்களே சொல்கிறாங்க. பின்னாடி இப்போ நம்ம ஏரிக்கிற மேலே இருக்கிறோம். மூட்டு மேலே தான். இங்கே தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. நடந்து போகலாம் நம்ம ஊருக்கு. இதான் நம்ம ஏரியாரு. இப்படி மேலேயே அமைஞ்சிருக்கு இந்த கோயில். எல்லோரும் வந்து பாருங்கள். உங்களோட கஷ்டத்தை எல்லாத்தையும் இந்த அம்மன்கிட்ட அங்காளம்மன்கிட்ட சொல்லிட்டு போங்க. அவங்க கண்டிப்பாக தீர்த்து வைப்பாங்க. வாங்க கைஸ், கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு அவங்க கான்டாக்ட் நம்பரை நம்ம ஸ்க்ரீனில் அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், ஃபோன் பண்ணி கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. இதோட இந்த காணொளி முடிய இருக்குது.
இதோட வீடியோ எண்டு.